ஓம் சாய்ராம். பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக செயல்படக்கூடிய 10 செடிகளை தாங்க பார்க்க போறோம். இந்த 10 செடியில 1-2 செடி உங்க வீட்டில் இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் பண கஷ்டங்கிறதே இருக்கவே இருக்காது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்னைக்கும் உங்க வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். அப்படி என்ன 10 செடிகளை வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடிலாம் எல்லாருடைய வீட்லயும் பாத்தீங்கன்னா பல செடிகளை வளர்த்துட்டு இருப்பாங்க. பூச்செடிகள், வாழை மரம், அந்த மாதிரி நிறைய இது வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க அவசர வாழ்க்கையில நம்மளால அதெல்லாம் வச்சு வளர்க்க முடியல. முக்கியமா பாத்தீங்கன்னா சிட்டில இடம் கிடையாது. இருந்தாலும் இப்போ உங்ககிட்ட சின்ன இடம் இருந்தாலும் சரி, இல்ல தொட்டில கூட இந்த செடிகளை நீங்க வளர்க்கலாம். இந்த செடிகளை வளர்த்து வந்தீங்கன்னா உங்களோட வீட்டுல இருக்க கஷ்டங்களை நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அப்படி இப்போது நீங்கள் குடியிருக்கும் இல்லங்களில் வாஸ்து முறைப்படி என்னென்ன செடிகளை வளர்க்கலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். முக்கியமாக வாஸ்துப்படி நீங்க உங்களோட வீட்டுல வாடாமல்லி செடியை வளர்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. மலர் வகைகளிலேயே வாடாமல் இருக்கும் தன்மை கொண்ட பூ பாத்தீங்கன்னா வாடாமல்லி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. வாஸ்து ரீதியாக வாடாமல்லி செடியினை வீட்டில் வளர்த்து வந்தால் உங்களோட வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் வளரும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலும் வரும். ஏன்னா வாடாமல்லி செடிக்கு உங்களுடைய வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அதனால இத்தனை நாள் நீங்க வாடாமல்லி செடி வளர்க்கனாலும் பரவாயில்ல, இனிமேல் ஒரே ஒரு வாடாமல்லி செடியை மட்டும் வாங்கிட்டு உங்க வீட்டில் வளர்த்து பாருங்க. கண்டிப்பா உங்களோட வீட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கிட்டு மிகப்பெரிய அளவில் செல்வமும் அதிர்ஷ்டமும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பும் உங்க வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இது பல பேர் அவங்க வீட்டில் வளர்த்து அவங்களுக்கு நிறைய சக்சஸ் கிடைச்சிருக்கு. இந்த சக்சஸ் ஸ்டோரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால நீங்களும் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்லையும் அதிர்ஷ்டம் பெருகும். நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாஸ்து செடியில அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய செடி பாத்தீங்கன்னா கோழிக்கொண்டை செடி. வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் கட்டாயமாக வளர்க்க வேண்டிய செடியில் ஒன்று இந்த கோழிக்கொண்டையும். வாடாமல்லி போலவே இந்த செடியும் வாடாத நிலை கொண்டவை. இந்த கோழிக்கொண்டை செடியினை வீட்டில் வளர்த்து அந்த பூவை பூஜை அறைக்கு மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவைப்படும் மாலைகளுக்கு இந்த பூவை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த பூவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொண்டு தரக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பூ. இது லக்ஷ்மி கடாட்சம் கொண்ட பூ. அதனால நீங்க கோழிக்கொண்ட செடியும் உங்க வீட்டில் வளர்க்க பாருங்க. வாஸ்து செடி பாத்தீங்கன்னா சங்குப்பூ எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ரொம்ப ஒரு அழகான பூ. சங்குப்பூல பாத்தீங்கன்னா 2 வகைகள் உண்டு. ஒன்று பாத்தீங்கன்னா நீல நிறமும் மற்றொன்று வெள்ளை நிறத்தை சேர்ந்தவையாகும். சங்குப்பூ பாத்தீங்கன்னா வளர்த்தீங்கன்னாவே உங்க வீட்டுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அழகு சேர்க்கக்கூடிய பூவாக தான் இருக்கும். நீலம் அல்லது வெள்ளை நிறம் கொண்ட சங்குப்பூ பாத்தீங்கன்னா சிவன் மற்றும் விநாயக பெருமானுக்கு உகந்த மலராகும். இந்த பூவினை நீங்கள் வீட்டில் வளர்த்து வந்தால் உங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் அதிக அளவில் வரும். உங்களோட கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மையாகும். நீங்களும் பார்க்கலாம், நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வளர்த்து நிற்பாங்க. நான் பெரும்பாலும் பார்த்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீல நிறப்பூ பெரும்பான்மையாக வளர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கறதுனால தான் அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சங்குப்பூ வளருங்க. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்குங்க. அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய செடி பார்த்தீங்கன்னா துளசி செடி. துளசி செடியோட அருமை பெருமைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அனைவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய செடி தான் இந்த துளசி. இந்த துளசி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. வாஸ்து செடியான துளசியினை நீங்கள் வீட்டில் வளர்த்து வரலாம். இந்த துளசியினை சாப்பிட்டு வருவதால் நம் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமும் நம்ம வீட்டுக்கு நிறையவே வரும். ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செடி தாங்க இந்த துளசி செடி. அதனால தான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டோட நடுமுற்றத்தில் துளசி செடியை வளர்த்துட்டு வருவாங்க. துளசி செடியில் வாஸ்துக்கு மட்டும் இல்லைங்க, மிகப்பெரிய மருத்துவ பலன்கள்லாம் நிறையவே இருக்குது. அதனால தான் இது ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை மருத்துவத்தில் முக்கியமான பொருளாக துளசி செடியை யூஸ் பண்ணுறாங்க. புற்றுநோய், மாரடைப்பு, இதய நோய்கள், ஆரோக்கியமான சருமம், அப்புறம் புகைப்பிடிக்கிறத நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பல மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா துளசி யூஸ் பண்ணுறாங்க. இது உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிப்பதன் மூலம் உங்கள் வீட்டுக்கும் ரொம்பவே மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் செய்யுது. யார் வீட்டில் துளசி செடி இருக்கோ அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாகவும் செல்வகரமாகவும் லட்சுமி கடாட்சத்தோடையும் இருக்குங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி துளசி மிகவும் மங்களகரமான தாவரமாகும். இத்தனை நாள் உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு துளசி செடியை வாங்கி அதை மாடத்தில் வச்சு நீங்களும் வளருங்க. துளசி செடி வளர்க்கறதுக்கு நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் உண்டு. அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் துளசி செடி வளர்க்கறதுனால மிகப்பெரிய அளவில் லக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செடி பார்த்தீங்கன்னா
பாம்பு ட்ரீ, அதாவது எல்லாருக்கும் தெரியும் லக்கி பாம்பு, அந்த மூங்கில் வந்து செடி தான். இது நிறைய பேர் வீட்டில் வந்து இருக்கும், நிறைய பேர் வளர்த்துன்னு இருக்காங்க. லக்கி பாம்பு ட்ரீ வந்து நீங்கள் வளர்க்கறதுனால என்ன பலன் முக்கியமாக கிடைக்கும்னா, உங்களோட வீட்டில் இருக்கிறது வந்து சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும். ஏன்னா அந்த பாம்பு ட்ரீ வந்து கார்பன் டை ஆக்சைடு இழுத்துட்டு ஆக்சிஜன் வந்து விடும். இது வந்து முதல் பலன். அது போக நீங்கள் இந்த மூங்கில் செடி வளர்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகமாக இருக்கும். இந்த மூங்கில் செடி வீட்டில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஆஃபீஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் வரணும், உங்களுக்கு வந்து நல்ல செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த மூங்கில் செடியை வளர்ப்பது மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூங்கில் செடியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நேர்மறை எண்ணம் வளரும். மூங்கில் செடி வந்து நேர்மறை ஆற்றலையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்காக ஈர்த்து கொண்டு வந்து தரும். நீங்க அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தேடுகிறீர்கள் என்றால் அந்த மூங்கில் செடியை உங்களோட வீட்டிற்கு நுழைவாயில் பக்கத்தில் வைக்கணும். மூங்கில் செடி வாங்குவதிலையும் நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு, அதை பற்றி தனியா இன்னொரு வீடியோல போறேன். இது வரைக்கும் உங்க வீட்டில் வாங்கலனா கண்டிப்பாக மூங்கில் செடி வாங்குங்கள். அதில் வந்து அந்த கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணு வந்து எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னா 8 அல்லது 9 எண்ணிக்கை இருப்பது போல வாங்கி கொண்டால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும். கண்டிப்பாக மூங்கில் செடி எந்த நம்பர்ல வாங்கணும், எந்த திசையில் வைக்கணும்னு அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன், அதையும் நீங்க மறக்காம பாருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செடி செம்பருத்தி செடி. வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த செம்பருத்தி செடியினை வீட்டில் வளர்த்து வர செவ்வாய் தோஷம் நீங்குங்க. இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். ஏன்னா செம்பருத்தி பூ வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த பூ. அதனால் இந்த செம்பருத்தி செடியினை உங்கள் வீட்டில் வளர்த்து வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமும் தீரும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால் கண்டிப்பாக வந்து செம்பருத்தி செடியினை உங்கள் வீட்டில் வளர்க்க பாருங்க. அதற்கடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மணி பிளான்ட். இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வளர்க்குறாங்க. மணி பிளான்ட் எதுக்காக வளர்க்குறாங்க முக்கியமாக அப்படின்னா, உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மணி பிளான்ட் வளர்க்கலாம். மணி பிளான்ட்டை உங்களோட வீட்டோட வடக்கு பக்கத்தில் வைத்து வளர்க்காதீர்கள், அதை வந்து கிழக்கு திசையில் பார்த்து வளருங்கள். சரி, அது நல்ல கொடி மாதிரி வளரும், தாராளமாக வந்து நீங்கள் வளர்க்கலாம். எவ்வளோ பெரிய கொடியாக அது வளர்க்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி, கடன் தொல்லைகள்லாம் நீங்கி உங்களோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரித்து காணப்படும். அந்த அளவுக்கு வந்து இந்த மணி பிளான்ட் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்குங்க. வீட்டில் இருக்க கஷ்டம்லாம் நீங்கி ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன செடிகள்லேருந்து ஏதாச்சும் 1-2 செடியாச்சும் நீங்கள் வந்து வீட்டில் வளர்த்து பாருங்க. கண்டிப்பாக உங்களோட வீட்டில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பும், கடன் தொல்லைகள் நீங்கி பணம் பெருகுகிறது, ஐஸ்வர்யம் பெருகுகிறது அப்படின்னு நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.